ஹாய் வணக்கம் உங்களே. இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 மாடு விற்பனையான பதிவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போகக்கூடிய பாதையில் பாவூர் சத்திரம் பக்கத்தில் தான் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் உங்களுக்கு மாடுகள் வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பரை பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஃபோனை சரியான முறையில் உங்களுக்கு எடுக்கலை அப்படிங்கக்கூடிய முறையில் பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜில் தெரிவிங்க. நீங்கள் நம்ம பண்ணையில் உங்களுக்கு மாடுகள் வேணும்னா நேரில் பார்த்து எடுத்துக்கோங்க தான். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு சிறிய குறைகள் இருந்தாலும் தெரியும். சரியா? நம்மளோட கண்களில் சில குறைகள் தெரியாமல் இருக்கலாம், அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடலாம். அந்த விஷயத்துக்காக தான் நேரில் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நேரில் பார்க்குறதுன்னா உங்களோட ஃபேமிலியில் சில மெம்பர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மாடை பார்த்து எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்கள் ஃபோனில் எடுக்கணும்னு ஆசைப்படலாம். ஆனால் அவங்க அப்பாவோ அம்மாவோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நேரில் போய் தான் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனாலே நீங்கள் நேரில் பார்க்கலாம். மாடுகளை பொறுத்தவரையில் நீங்கள் நேரில் பார்க்கும்போது தான் மாடுகள் சின்ன மாடாக பெரிய மாடாங்கக்கூடிய விஷயங்கள் தெரியும். வீடியோஸை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன மாடை பார்த்திங்கன்னா பெரிய மாடுன்னு கற்பனை பண்ணி எடுத்துடக்கூடாது, பெரிய மாடை சின்ன மாடுன்னு கற்பனை பண்ணி எடுத்துடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நேரில் வர சொல்கிறோம். உங்களோட வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடை பார்த்திங்கன்னா 2ஆவது ஈத்து மாடு. ஒரு தலையத்தில் 2 வேளைக்கும் 15 லிட்டரு 17 லிட்டர் வரை கறந்த மாடு. இந்த ஈத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து ஒரு 22 லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறக்கக்கூடிய மாடு. ஒரு 15க்கு மேலே கறந்தாலே அந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு லாபகரமான மாடு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடது சைடில் உள்ள மாடு, அது பார்த்திங்கன்னா ஒரு அழகான தலையத்துக்கிடேரி, நல்ல ஒரு அழகான தலைக்குறியோடு இருக்கக்கூடிய தலையத்துக்கிடேரி. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான கருங்காம்பில் நல்ல மடித்தோர்ணையான மாடு. மாடு எங்கே விற்பனையாச்சு போச்சுன்னு பார்த்திங்கன்னா வேலூருக்கு தான் விற்பனையாகி போயிருக்குங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் வேலூரில் சொல்லி நம்ம போட்டிருந்தோம். அதே பர்சன் தான் மறுபடியும் நம்மகிட்ட 2 மாடுகள் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க இதோட 2வது முறையாக நம்மகிட்ட நல்ல மாடாக செலக்ட் பண்ணி ஒரு சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களுக்கு ஒரு பாதி டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு அழகாக இறக்கி கொடுத்துட்டோம். நம்ம தென்காசியிலேருந்து வேலூருக்கு பார்த்திங்கன்னா வாடகை ஒரு சைடு வாடகை தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா டோல்கேட் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருந்தோம். அது எவ்வளோன்னா 10,500 2 மாடு கொண்டு போகிற மாதிரி வசதிகள் பண்ணி கொடுத்தோம். உங்களுக்கு வெளியூருக்கு மாடுகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மாடுகள் இருக்குதான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் நேரில் பார்த்து எடுத்துக்கோங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் சேஃபாக வரணும், எந்த மாதிரி நீங்கள் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையுமே ஃபோனில் நம்ம உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணன் இந்த 2வது ட்ரிப்பு நம்மகிட்ட எதுக்காக தேடி வந்தாங்கன்னா கடந்த ட்ரிப்பும் 2 மாடும் பெண்கண்டு போட்டிருந்தது. இன்றைக்கி நம்ம கால் பண்ணி பேசியிருந்தோம். இந்த 2 மாடுமே பார்த்திங்கன்னா பெண்கண்டு போட்டிருக்கு. இந்த மாடுகள் நம்ம கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் இருக்கும். 4 நாளைக்கு முன்னே கொடுத்துருந்தோம். கண்டு பார்த்திங்கன்னா நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று போட்டிருக்கோம் போல். மாடுகள் 2 கண்டுமே நல்ல பெண்கண்டு சூப்பர் கண்டாக போட்டிருக்குது. அது சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மாடு எடுத்து கொண்டு போகிறீங்கன்னு இருந்தால் ரொம்ப அவசரப்படக்கூடாது. அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அண்ணன் மாடு கொண்டு போகும்போது கொஞ்சம் அவசரப்பட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க நான் ஊரில் இல்லாத தெரிஞ்சு ஒரு நாளைக்கு முன்னவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ நம்ம இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு அப்புறம் குற்றாலம் எல்லாம் போயிட்டு ஒரு நாள் போயிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது லோக்கலில் நம்ம அங்கங்கே அலைஞ்சி எடுத்து கொண்டு வந்தோம். கொண்டு வந்த உடனேவே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட டைம் ஆகலை, ஏற்றிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஊர் போகணுங்கிறதுக்காக. அப்படிலாம் கொண்டு போகிறது ரொம்ப தப்புங்கிறதா நம்ம சொல்கிறது. ஏன்னா மாடுகள் வாங்குறது பெரிய விஷயங்கள் கிடையாது. நீங்கள் பஸ்லேயே போனால் கூட நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பி விட்ருவோம். இல்லை குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் டு 10 மணி நேரம் வெயிட் பண்ணி மாடுகளை ரெஸ்ட்டில் போட்டு அப்புறம் கொண்டு போனால் தான் ரொம்ப நல்லது. சரியா? ஏன்னா உங்களுக்கு தூரங்கள் கூடுதல் இருக்குது. அந்த விஷயத்துக்காக நம்ம சொல்கிறோம். அதுமாதிரி உணவு வகையுமே பார்த்திங்கன்னா ஏற்றுறதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா உணவுகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கணும். மாட்டுகளுக்கு குறைச்சி பார்த்திங்கன்னா கால்சியம் ஜெல்லு அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து கொண்டு போனால் கொஞ்சம் மாடுகள் நல்லாயிருக்கும். அப்புறம் போய் இறக்குன உடனே முதல்ல பார்த்திங்கன்னா எல்லாருமே மாடு பசியாக இருக்குன்னு சொல்லி தண்ணி வைப்பாங்க. அது பச்சை தண்ணி கொஞ்சம் வைக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கால்சியம் கலந்த தண்ணி வைக்கலாம். தவிடு புண்ணாக்கு எல்லாம் ரொம்ப போட்டு வைக்கக்கூடாது. வைக்கோல் போடலாம், அதில் நல்லா கால்சியம் கிடைக்கும். அந்த மாதிரி போட்டு அது மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிற மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது.
பசுந்தீவனத்தை வந்த உடனே கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் டிலே ஆகி தான் கொடுக்கணும். ஏன்னா லூஸ் மோஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னோடய அனுபவத்தில் நம்ம சொல்கிறோம். இது வந்து 100% கரெக்டாக இருக்கான்னு தெரியாது. என்னோடய அனுபவத்தில் எனக்கு இது வரைக்கும் சக்ஸஸாக இருந்துச்சு. அது மாதிரி பார்த்திங்கன்னா மாடுகள் கொண்டு போகிறீங்கன்னா மண் தரையில் தான் கொண்டு கம்பல்சரி போடணும். சிமெண்ட் தரையில் ஏற்றக்கூடாது. மாடுகள் வழுகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா மடி நீர் அதிகம் ஆயிரும். சில மாடுகளுக்கு ஃபீவர் வர வாய்ப்புகள் உண்டு. மண் தரையில் போட்டால் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ரெஸ்ட்டு போட்டோம்னா மாடுகள் உங்களுக்கு நல்ல ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு கம்மியாக வைக்கணும். சரியா?